சுழற் காற்றிலே அடியுண்டு ஓடுகிற மேகங்களைப் போல் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்படுகிறது. உற்சாகமாக கையை தட்டி. இவர்கள், அதாவது இந்த மாதிரி அறிவுடையவர்கள், வெடி உப்பின் மேல் காடியை வார்க்கிறவர்கள், காடியை சேர்த்து வைக்க தீர்மானிக்கிறவர்கள். வாயில் போட்டால் அது சாப்பாடு, உப்பு பாதுகாக்கும். உப்பு கொஞ்சம் வெடிச்சிருக்குன்னா அந்த கேப்பில் உள்ள மாவை சேர்க்கிறது முட்டாள்தனம். ஆகவே இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகள். தண்ணீர் இல்லாத கிணறுக்கு பேர் என்ன? பாங்கிணறு, பால் கிணறு. அது ஒரு வித்தியாசமான குப்பை தொட்டி இல்லையா? குப்பை தொட்டியை கூட எடுத்து மாற்றலாம், ஆனால் கிணத்துல உள்ள குப்பைகளை எடுத்து மாற்றுறது கஷ்டம் இல்லையா? அங்கே பாம்பு, பல்லி, பாய்ச்சா தான் இருக்கும். யாருக்கும் வேண்டாத வேஸ்ட்டுகளை தூக்கி கொண்டு போடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குப்பை தொட்டி நீ என்று கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் சொல்ல, நீ தண்ணீர் இல்லாத கிணறடா, நீ தண்ணீர் இல்லாத கிணறடி என்று கர்த்தர் உரைக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். எல்லாரும் மேலே என்ன செய்வாங்க? காரி தான் துப்புவாங்க. எல்லாரும் குப்பையை மேலே கொட்டுவாங்க, வார்த்தைகளை கொட்டுவாங்க. எல்லோருக்கும் நீ குப்பை தொட்டியாக வெட்கப்பட்ட ஒரு மிருக ஜந்தாக தான் அந்த பூமியில் வாழ முடியும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். அல்லேலூயா. ஒரு கிணத்துல நல்ல தண்ணி இருக்குது, அது எல்லாருக்கும் பிரயோஜனப்படும் இல்லையா? தண்ணி எல்லாரும் இஷ்டத்துக்கு கோரி குடிச்சுடுங்கன்னு சொல்லுவாங்க, சந்தோஷமாக கொடுத்துருவாங்க. குப்பை தொட்டி அப்போ கீழ்ப்படுகிறவன் ஜீவ கிணறுக்கு சமம், கீழ்ப்படியாதவன் சாப கிணறாகிய தண்ணீர் இல்லாத குப்பை தொட்டியாக கிணறுக்கு சமம். ஒரு சம கையை தட்டலாம். வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவன் ஜீவ கிணறுக்கு சமம், வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் குப்பை தொட்டி என்ற கிணறுக்கு சமம். ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். அல்லேலூயா. 1:20. அந்த ஆவிகள் பூர்வ காலத்தில் பேழையை நோவா ஆயத்தப்படுத்தும் பொழுது தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரமே பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். கீழ்ப்படிந்தவர்கள் காக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆகவே அன்றைக்கு நோவா ஒரு பேழை செய்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன், ஆகவே நீ ஒரு பேழையை உருவாக்கு என்று சொல்லுகிறார். அவனிடத்தில் என்ன இருந்தது? விசுவாசம் இருந்தது, கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தது. அவன் அப்படியே கீழ்ப்படிந்து ஒரு பெரிய பேழையை அவன் செய்கிறான். எந்த அளவிற்கு நீளம் வீதி வேணும் என்பதை கர்த்தர் தான் உரைக்கிறார், அதன்படி செய்கிறான். ஏனென்றால் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த மிருகங்கள் எல்லாம் என்னது? கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா நமக்கு பயமாக இருக்கும். அந்த பேழையை அவன் செய்தது சின்ன பேழை அல்ல, ஜோடி ஜோடான மிருக ஜீவன்கள். அப்போ ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானை, அதுக்கே ஒரு போட்டுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஒரு ஆண் சிங்கம் ஒரு பெண் சிங்கம், அடுத்த ஒரு புலி,
ஆண்புலி பெண்புலி, 2 எருமையில் ஒரு ஆண் எருமை ஒரு பெண் எருமை, கடாவில் ஒரு ஆண் 1 பெண், மானில் 2 ஜோடி ஜோடான. அப்போ எவ்வளவு பெரிய போட்டை ஆண்டவர் நோவா கையில் ஒப்படைத்தார். என்ன கொண்டு இதெல்லாம் செய்ய முடியாது இல்லையா? உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் செய்ய முடியுமா? முடியும். அதாவது இப்போல விசுவாசன்படி அவர் செய்வார். ஆனால் நாங்கள் விட்டா மட்டும் வேலைக்கு வர மாட்டார். அல்லேலூயா. அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன உரைக்கிறார் என்று சொன்னால், இவ்வளோ பெரிய பேழையை என்னால் செய்ய முடியாது என்று அவன் மறுதலிக்கவே இல்லை. அப்போ எந்த அளவுக்கு நோவா கீழ்ப்படிந்திருக்கிறான் என்பதுதான் மெய்ப்பொருள். உங்களால் முடியுமா? இதே மாதிரி உங்கள் வீடை இடிக்க சொன்னால் நீங்கள் இடிப்பீங்களா? இல்லை வீடை விற்றுட்டு பட்டணத்துக்கு போங்கன்னு சொன்னால் போவீங்களா? அப்புறம் உங்கள்கிட்ட என்ன கீழ்ப்படுதல் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. ஒரு கீழ்ப்படுதலும் கிடையாது உங்ககிட்ட. அப்போ நீங்கள் தண்ணி இல்லாத கிணறு. ஒரு சம கையை தட்டலாம். அல்லேலூயா. ஆகவே இந்த கீழ்ப்படிதல் என்பது நோவா கீழ்ப்படிந்தான், விசுவாசத்தில் கீழ்ப்படிந்தான், கர்த்தர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் ஒரு ஆசாரி பண்ணி செய்கிறவனாக இருக்கலாம் இல்லையா? வேற ஆள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார். அவன் தச்சு வேலைக்காரனாக இருப்பான். நீ எனக்குன்னு இப்படி ஒரு பேழையை செய், ஜலம் வரப்போகுது, 40 நாட்கள் மழை பெய்யும், இந்த போட்டு மிதக்கணும். அப்போ இவ்வளோ பெரிய போட்டு ஏதோ ஒரு மரத்தில், கொப்பீரா மரத்தில் அதை செய் என்று சொன்னால் யானைக்கு வீடு கட்ட முடியுமா? அவன் கட்டுனான் பாருங்க. அது விசுவாசம் தானே. இவ்வளோ பெரிய மிருக ஜீவன்களை போட்டில் கொண்டு வச்சிருக்கிறார். அவ்வளோ பெரிய போட்டு. ஆனால் இவனை எல்லாரும் பைத்தியக்காரன்னு தான் சொன்னாங்க. அப்போ ஆவிக்குரிய சத்தியத்தில் யார் கீழ்ப்படிந்தது? நோவா. உலகம் அவனை தூஷிக்கிறது. மாமிசத்தின்படி வாழுகிற அத்தனை பேரும் யாருக்கு விரோதமாக பேசினார்கள்? நோவாக்கு விரோதமாக பேசினார்கள். நோவா கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டான், கர்த்தருடைய கட்டளை கேட்டுக்கொண்டான். விசுவாசத்தோடு அவ்வளோ பெரிய பேழையை எத்தனை காலமாக இருந்து செஞ்சுருப்போம் பாருங்க. எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. உலகத்தை இப்போ தான் ஆண்டவர் படைச்சார், இப்போ தான் படைச்சார். ஆதாமை படைச்சார், ஏவாளா படைச்சார். அங்கிருந்து 2 பிள்ளைகள், காயின் ஆபேல். ஆபேல் கொலை செய்யப்படுகிறான், காயின் மிச்சமாக இருக்கிறான். காயினிலிருந்து இந்த சந்ததி உருவாகிறது இல்லையா? அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வம்சத்தில் நோவாவை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஏன்னா ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் உச்சகட்டம் சென்ற பொழுது தேவர்களோடு இவர்கள் ஐக்கியம் பண்ணி குடும்ப வாழ்க்கை நடத்தினபடியினால், மாம்சத்தோடு இவர்கள் ஐக்கியமானபடியினால், ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டபடியினால், ஜலத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அழிப்பதற்கு தேவன் தீர்மானித்து, ஆனால் சொற்ப ஜனங்களை காப்பதற்கு இவ்விதமாய் ஒரு முடிவெடுத்து ஒரு மரத்தை செய்ய சொன்னார். அவன் ஆசாரி பணியை செஞ்சிட்டு இருக்கும்போது சொந்தக்காரன் வந்தக்காரன் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? உலகத்தெல்லாம் அழிக்க மாட்டார். யானைக்கு ஒரு போட்டு கட்டுதியாடா, உனக்கு பைத்தியமானு கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு கேள்வி கேட்டிருப்பாங்க. 2 யானை போட்டில் 40 நாள் இருக்கும்போது குடும்பம் நடத்தும்ல? நடத்துமோ நடத்தாதா? மிருகம் தானே அது. சரி, 2 சிங்கம் அங்கே குடும்பம் நடத்துமோ நடத்தாதா? தனித்தனி பெட்ரூமாக வைக்க முடியும். சரி, 2 அடி வைக்காதா? காட்டிலே குஸ்தி போடும்ல. அப்போ அந்த போட்டு என்ன ஆகும்? மிருகங்கள் அங்கே சண்டை வச்சா போட்டு சுக்குநூறாக போயிடும். இப்படி சந்தேகத்தை விதைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்திருக்கும்ல, கட்டாயம் இருந்திருக்கும். ஆனாலும் அவன் அதையும் தாண்டி அதை செய்து முடித்தான். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே. யாக்கோபின் தேவன் என் தேவன்,
எனக்கென்றும் துணை அவரே. அல்லேலூயா. இப்படி அநேக மாம்ச கிரியைகள் நோவாவை நெருக்கினாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே செவி கொடுத்து மாமிசத்தினுடைய செயல்பாடுகளை செயல்திறன்களை ஆவியினால் மேற்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினான். மழை வந்தது, போட்டு மிதந்தது. போட்டு மிதந்தது. உருவாக்குறவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். இவ்வளவு மாம்சமான சந்தேகங்களுக்கு ஒரு பதில் ஆண்டவர் கொடுக்காம, நீ கட்டளைக்கு கீழ்ப்படி, உள்ளே இருக்கிற மிருகங்கள் சண்டை வைக்காம நான் பார்த்துக்கொள்ளுகிறேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். உற்சாகமாக கையை தட்டுங்க. இந்த 40 நாளும் மழை ஜலம் கழிக்காமல் இருக்கிறது கட்டளை கொடுத்துருப்பார். சரியா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 யானை மழை ஜலம் கழிச்சா அந்த போட்டில் மனுஷனுக்கு இருக்க முடியாது. 8 பேர் தான் உள்ளே இருக்காங்க. எல்லா மிருகங்களும் மழை ஜலம் கழிச்சா அந்த போட்டு என்ன ஆகும்? சூப்பராக ஒரு கக்கூசாக மாறி இருக்கும். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அப்போ காக்கிற தேவன் அழைத்து வந்தவர் அந்த அளவிற்கு மிருகங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்கிறார். மௌனமாக இரு, 40 நாளும் பேசாத, சண்டை போடாத, உட்கார இடத்துல உட்கார்ந்துக்கன்னு. ஆனால் மாம்சமான மனிதனுடைய கேள்விக்கு பதில் கொடுத்தால் சஞ்சலம், தவிப்பு, கலக்கம், கண்ணீர், துக்கம் வந்துவிடும். வருமாறாதா? வந்தால் நம்பிக்கை கெட்டு போயிடும், விசுவாசம் அழிந்து போயிடும். அவை கீழ்ப்படிதல் என்பது நோவா. உலகத்தில் மிகப்பெரிய கீழ்ப்படிதல் நோவா தான், வேறு யாருமே கிடையாது. என்னை பொறுத்தவரை ஆபிரகாம் கூட கிடையாது. அவனே படுத்து கிடந்துட்டு என்னை ஆசீர்வதியும், மூத்த பிள்ளை இஸ்மவேலை ஆசீர்வதின்னு சொல்லி நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் இஸ்மவேலுக்கு வாங்கி கொடுத்தா மகா பெரிய ஒரு அக்யூஸ் தான் ஆபிரகாம். பாருங்கள், அவங்க எல்லாம் எகிப்து தேசத்தில் போனவங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? நம்ம கலப்படம் உள்ள பசும்பாலை குடிக்கிறோம், அவன் நல்லா ஒட்டக பாலை குடிக்கிறான். உயர்தர உணவு அங்கே தானே. பேரீச்சம்பழம், அவன் நல்ல பழத்தை சாப்பிடுவான், கொட்டை பழத்தை நம்ம சாப்பிட்றோம். அது இறக்குமதி செய்து சாப்பிட்றோம். ஆனால் இன்றைக்கி என்ன, ஃபாரின் பழம் கிடச்சுன்னா நம்ம பின்னாடியே போயிடுறோம். நல்ல சென்ட் வாசனையெல்லாம் அங்கிருந்தானே வருது. அது ஆபிரகாம் நம்முடைய ஆசீர்வாதத்தை இஸ்மவேலுக்கு வாங்கி கொடுத்துட்டான் அவிவிசுவாசத்தினால. உனக்கு ஒரு பிள்ளை பிறக்குன்னு சொன்னால் எனக்காவது பிள்ளை பிறக்குமாவது. கர்த்தரிடத்திலே கேள்வி கேட்டவன். அப்போ அவன் ஒரு அபிவிசுவாசி தானே. ஆனால் நோவா அப்படி அல்ல. இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு வீடை மரத்தால் அவன் போட்டை கட்டியிருக்கிறான் என்று சொன்னால் 40 நாள் ஜலம் வரும் என்று அவன் பயந்து தான் வீட்டுக்காரர் மட்டும் 8 பேர் தப்பித்து போகிறதற்கு உருவாக்கி இருக்கிறான். பாருங்க, அவனுடைய விசுவாசம் சூப்பர். கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் தீர்மானிக்க வேண்டிய காரியம் இது ஒன்றுதான். கீழ்ப்படியாத ஆவிகள் அக்காலத்தில் இருந்திருக்கிறது, நோவா காலத்திலும். அவனை குழப்பி இருக்கிறது. ஆனால் அவன் குழம்பல்ல. அவன் தெளிந்த புத்தியாய் மாமிசத்தினுடைய செயல்களை, தன்னுடைய உறுதித்தன்மையை கெடுக்காதபடிக்கு, வலிவி போகாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு அவன் எச்சரிக்கையாக இருந்து தப்பித்து போனான். ஆகவே அவன் பேர் விசுவாசி, நம்முடைய பேரெல்லாம் அபிவிசுவாசி. உச்சம்மா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவர்கள் தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணர் ஆகி போனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இப்போ தங்களுடைய சிந்தனைகளினாலே, தங்களுடைய உள்ளம்
வீணாய் போனது, வீணர்கள் ஆனது. வீணர்கள்னா என்ன அர்த்தம்? வீணாய் போனவனை, ஒன்றுக்கும் உதவாதவனை ஒன்று சொல்லுவோம் பாருங்க. சபிக்கப்பட்டவனை பார்த்து சொல்லுவோம் வீணான மனுஷன், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லா மனுஷன். இங்கே என்ன சொல்லுகிறார்? தங்களுடைய சுய புத்தியிலே சார்ந்து தங்களுடைய எண்ணங்களை தனக்குத்தானே குழப்பி வீணாய் போய்விட்டார்கள். அடுத்தபடி அதே தான் திரும்பபடி. அவர்கள் தேவனை அறிந்தும், தேவன் என்று அறிந்தும் அவரை செம்மையாய் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே